ஏன் வராதவங்க எல்லாம் பாஜகவுக்கு பயந்து போய் வந்தாங்கன்னு சொன்னது மாதிரி அவர் தான் கேட்டார் 30 நாட்களுக்குள் இதை செய்ய முடியுமான்னு. நாங்க தயார் பண்ணி வச்சிட்டோம் 2026க்கு. அதனால நீங்க இதை நீக்கிடாதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் கேட்கிறேன், வைகோவா இருக்கட்டும், சகோதரர் திருமாவளவனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சமூக நீதி பேசிக்கொண்டு மீட்டிங் நடந்திருக்கு சிஎம் தலைமையில். அங்கே வந்து 40க்கு 45 பார்ட்டிக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து ஒரு ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அந்த ரெசல்யூஷனில் சுப்ரீம் கோர்ட் போவோம், அதுலேயும் நான் அதில் பதில் சொல்லியிருக்கேன். இன்னொன்று 2026க்கு பின்னால் நடத்தணுமா? அதாவது இது வந்து குதிரை ஓடினதுக்கப்புறம் இதை பூட்டு போடுற மாதிரி எப்போ தேர்தல் வருதோ அந்த தேர்தலில் தானே தூய்மையான வாக்காளர் பட்டியல் இருக்கணும். இப்போ சேர்க்கப்படாதவர்கள் சேர்க்க வேண்டும், நீக்கப்பட வேண்டியவர்கள் நீக்கப்பட வேண்டும்னா நாங்க தயார் பண்ணி வச்சிட்டோம் 2026க்கு. அதனால நீங்க இதை நீக்கிடாதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் கேட்கிறேன், இறந்தவர்களின் வாக்குகள் போடப்பட வேண்டுமா? 18 வயது வாக்குகள் சேர்க்கப்பட வேண்டாமா? இன்னொன்னு சொல்றாங்க, இது ஒன்று சாதாரண அடிஷன் டெலிஷன்ல போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் நான் தேர்தல் கமிஷனர் முன்னாள் தேர்தல் அதிகாரி ஒருத்தர்கிட்ட கேட்டேன். 25 ஆண்டுகளாக தெரியாதல் இருந்தனால் பீகார்ல எல்லாரும் சொல்றாங்க, பீகார்ல இதுல நான் ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன், 40 லட்சம் பேர் இரட்டை வாக்குப்பதிவு இருந்திருக்குது. பேர் பீகாரில் எதற்கு நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அது கிளியரா அதில் போட்டிருக்கோம். இதுல வந்து இறந்தவர்கள் சுமார் 22 லட்சம் பேர், நிரந்தரமாக இடம் மாறியவர்கள் 36 லட்சம் பேர், இரட்டை பதிவு 7 லட்சம் பேர். ஆக இது எல்லாமே இருந்தது தானே. இதுல 46 லட்சம் பேர் வெளியே வந்துட்டாங்களா? இல்ல. ஆக இது பீகார்ல தெளிவாக நடைமுறைப்படுத்தப்பட்டது தான். ஆக ஒரு தேர்தல் நடப்பதற்கு முன்னால தானே கிளட்ச் பண்ணணும். தேர்தல் எல்லா முறைகேடு நான் செஞ்சு அப்புறம் நாங்க ஆட்சிக்கு வருவோம், அப்புறம் நாங்க அதே முறைகேடு செய்வோம், நீங்க அப்புறம் வேணா நீங்க பண்ணிக்கோங்கன்னா என்ன அர்த்தம்? எங்களோட நோக்கம் நீங்கள் பொய்யான ஒரு வாக்குகளை பதிவு செய்யக்கூடாது என்பதும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். நாங்க இல்லை, பிஜேபிக்கு ஒரு பின்புலம் ஒரு பேக் பிளான் இருக்கு. அதனால தான் இவங்க இங்கே எஸ்ஐஆரை இப்போ ஃபேஸ் 2ல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்றது இல்லை. 21 மாநிலங்களை நாங்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறோம் பிஜேபி. ஆக எஸ்ஐஆர் கொண்டு தான் நம்ம வரணும்னு இல்லை. ஆனால் தமிழகத்தில் 2004ற்கு பின்பு எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதனால இதை நடைமுறைப்படுத்தணும். அதாவது எந்தவித புரட்சியும் செய்யக்கூடாது, எந்தவித தூய்மை பணியும் செய்யக்கூடாது, அது அப்படியே கிடக்கணும்னா என்ன அர்த்தம்? அதுதான் நம்ம ஆதரிக்கிறோம். நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக கூட்டணி அல்லாமல் மற்ற கட்சிகளும் சேர்ந்தாங்க. ஆனால் இதோட மொத்தமாக வந்து இந்த எஸ்ஐஆரை எதிர்ப்பதற்கான காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? திமுக கூட்டணி சார்ந்து இல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கவங்களே பல்வேறு கட்டங்களான இதை சொன்னாங்க, எஸ்ஐஆருக்கு ஆப்போசிட்டானது. இதை கொண்டு வந்து அவங்க கூறுறதுக்கான காரணம் என்ன? எஸ்ஐஆர் எதிர்ப்பதற்கான ப்ரிடாமினன்ட் எய்ம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன் வராதவங்க எல்லாம் பாஜகவுக்கு பயந்து போய் வந்தாங்கன்னு சொன்னது மாதிரி வந்தவங்க எல்லாம் முதலமைச்சருக்கு பயந்து போய் வந்தாங்கன்றதே நான் சொல்ல முடியும். என்னால கொள்கை மாறுபாடு இல்லாம எல்லாரும் ஒரேடியா ஆமா 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 ஆமான்னு சொல்றீங்களே, அது என்ன அசஸ் பண்ணீங்க? நான் துணை முதலமைச்சரோட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அவர் அது என்னன்னு தெரிஞ்சாதானே அதோட அர்த்தம் தெரியும். பேரே சரியா சொல்லணும், அப்புறம் என்ன அர்த்தம் தெரியும்? அர்த்தம் பேர்லயே இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், வைகோவா இருக்கட்டும், சகோதரர் திருமாவளவனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சமூக நீதி பேசிக்கொண்டு சுயநலமாக சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் சுயத்தையே அப்படியே விட்டு ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதையே சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டணி என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வைகோ போன்றவர்கள் சின்ன வயதில் நான் பார்த்தது. திருமாவளவன் என்றால் அவர்களெல்லாம் சுயமாக சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள். செல்வ பிறந்தையை நம்ம கேட்கவே வேணாம், ஏன்னா அவங்க எல்லாம் அப்படியே இருந்து பழக்கப்பட்டவர்கள். இவர்களெல்லாம் கொஞ்சம் வீராவேசமாகவாவது முடிவெடுத்து பழக்கப்பட்டவர்கள். ஆக எல்லாருமே இப்படி ஆயிட்டாங்களே, எனக்கு கவலையா இருந்தது. அதான் நான் உண்மையிலே இன்னைக்கு வந்து ரொம்ப கவலையோடு இருக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து கோபம் கூட வரல, கவலை. இது கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்றேன். அதனால அதுக்கு ஒரு சாப்டர் இதில் கொடுத்துருக்கேன். அவர் தான் கேட்டார் 30 நாட்களுக்குள் இதை செய்ய முடியுமான்னு. அவர் கேட்டதுக்கு தான் இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கேன். அதனால நான் வந்து ரொம்ப பழையமான கட்சிக்கும் பதில் சொல்லியிருக்கேன், புதிய கட்சிக்கும் பதில் சொல்லியிருக்கேன். அவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ஒரு தேர்தலை சந்திக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் என்று தெரியும். அதனால சும்மா உரிமையை பறிக்கிறது நான் என்ன கேட்கிறேன், ஓட்டு போட வேண்டிய எலிஜிபிள் பர்சன்ஸ்லாம் ஓட்டு போட போறீங்க, ஓட்டு போட கூடாத இருக்கின்ற இன்எலிஜிபிள் பீப்புள் எல்லாம் ரிமூவ் பண்ண போறாங்க. இதுல எங்க ஓட்டு பறிக்கப்படுகிறதுன்னு எனக்கு தெரியும். சரி, ஓட்டு பறிக்கப்படுறது ஒரு உங்களை உரிமையான எலிஜிபிள் ஓட்டர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு திமுக சும்மா இருக்குமா? அவங்களோட BLA 2 சும்மா இருப்பாங்களா? இது ஓப்பன் டொமைன்ல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவங்களுக்கான வாக்கு. என் கட்சி தொண்டர்கள்லாம் இங்க எல்லாரும் வந்தாங்கன்னா அந்த
ட்ரைனிங்க்கு போயிட்டு தான் அங்கேயே சில பேர் எதிர்த்து சொல்லி இருக்கிறாங்க சில விஷயங்கள் எல்லாம். ஆக இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து இவ்வளோ பேர் லட்சக்கணக்கான வாக்கு முகவர்கள் இதில் பணிபுரிய போகிறார்கள், லட்சக்கணக்கான பிஎல்ஓஸ் பணிபுரிய போகிறார்கள். ஆக இவ்வளோ பேர் பணிபுரியும் பொழுது நமக்கு ஏன், அதுதான் நான் சொல்றேன். எனக்கு என்ன கவலை, நான் தமிழ்நாட்டில் நல்லது நடக்கும் பொழுது உடனே அதை எதிர்த்து சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறதே என்ற கவலை தான் எனக்கு இருக்கு. எஸ்ஐஆர் சிறுபான்மையினர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பாதிப்பு ஏதாவது இருக்கு பிரசாத்? இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்ப்பா, சிறுபான்மையினருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான எந்த அதிகாரப்பூர்வமான ஆதாரபூர்வமான இது கிடையாது. எல்லாரும் பாட்னாவை பற்றி சொன்னாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிஷனும் நடந்தது, அடிஷனும் நடந்திருக்கு. அதனால் இந்த இவர்களில் தான் நீக்கப்படுவதுன்னு இல்லை, அவங்க நீக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே பீகாரில் நீக்கப்பட்டதற்கு பின் ஒரு மாதத்திற்கு அந்த வாக்காளர் லிஸ்ட்டு மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டது. சிறுபான்மை யாரும் வந்து என் வாக்காளர் நீக்கலன்னு சொல்லலை. அதனால இதில் சிறுபான்மை பெரும்பான்மை இந்துக்கள் முஸ்லீம்கள் என்றே கிடையாது, இந்திய வாக்காளர்கள் அவ்வளவுதான். இந்திய வாக்காளர்கள் என்று பெருமைப்படுபவர்களே தவிர இல்லை இந்திய வாக்காளர், முஸ்லீம் இந்திய வாக்காளர்கள், கிறிஸ்டியன் இந்திய வாக்காளர்கள் கிடையாது. இதை நீங்கள் தான் பிரிவுபடுத்துகிறீர்கள், பிளவுபடுத்துகிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். உச்சநீதிமன்றமே அதிகாரப்பூர்வமாக அப்படி இல்லை என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். இது அவங்க சொன்னதில் பாதி மட்டும் கார்டாக போட்டாங்க. எந்த தொலைக்காட்சியில் அந்த கார்டு வந்ததுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா தேர்தல் அதிகாரி வாக்கு நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா நீங்கள் நீக்கிடுவோன்னு சொல்கிறதுக்கு ஒரு தேர்தல் அதிகாரி இருப்பாங்களா? இல்லை அந்த கார்டு போட்டது அதுக்கு முன்னால் அவங்க என்ன பேசுனாங்க பின்னால் என்ன பேசுனாங்கன்னு தெரியும். அதாவது நம்ம நல்ல கேள்வி இது. பொதுமக்கள் தான் ஃபில் பண்ணணும்னு கிடையாது. பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து என்னென்ன சொல்கிறாங்களோ அதை ஃபில் பண்ணலாம். சில ஷரத்துக்கள் அதில் ஃபில் பண்ண முடியலன்னா விட்டுடலாம். ஃபோட்டோ ஒட்டி தான் ஆகணும், இல்லை ஃபோட்டோ கூட ஒட்ட வேணாம், பழைய ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு நேற்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னாங்க. அதுவும் கிளாரிஃபை பண்ணிட்டேன், அதெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஆருக்கு அதிகாரிகள் நேராக வருவாங்க, ஆவணங்களை சரிபார்ப்பாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு ஆவணம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒவ்வொரு முறையும் அவங்க மாற்றுறது எவ்வளோ தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு ஆவண ஆட்டத்தில் அவங்களோட டீட்டெயில்ஸில் சேஞ்ச் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த குறிப்பிட்ட காலமே இருக்கக்கூடிய நிலையில் எல்லாரோட வாக்காளர் பட்டியலும் எப்படி சரி பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை அதுக்கு தான் இப்போ 1000 பேருக்கு தான் ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸர், 1000 பேருக்கு மட்டும்தான் 3 முறை வருவாங்க. இது டெக்னாலஜி உலகம். இன்னும் அதில் வந்து ஸ்வீப் அப்படின்ற கவர்மெண்ட்டோட ஆப் இருக்குது, சென்ட்ரல் நம்ம தேர்தல் கமிஷனோட ஆப் இருக்குது. தேர்தல் கமிஷன் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்காக பதிவு செய்யப்படக்கூடிய இணையதள வசதி கொடுத்துருக்காங்க. இணையத்தில் நம்ம எல்லாம் பார்க்கலாம். இவ்வளோ வசதி இருக்குது. நாம் ஏதோ ஒரு வாட்டி வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது இதில் வந்து ஃபார்ம் இருக்குது, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்போம். ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதில் 2 ஃபார்ம் இருக்கும். ஒரு ஃபார்மை கையில் வச்சுருப்பாங்க, அது வெரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு வச்சுக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு ஒருவேளை அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் திருப்பி பிஎல்ஓ ஆஃபீஸர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 2வது முறை வரலாம், 3வது முறை வரலாம். ஆக ஒரு 1000 பேருக்கு தான் ஒருத்தர் டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஆக நமக்கு வந்து உதவி செய்கிறாங்க. நம்மளோட வாக்கு இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறோம். நம்ம டி நகரில் எங்கள் கவுன்சிலருக்கு ஓட்டு போட்ட ஒரு 10,000 ஓட்டு அங்கே இல்லைங்க. அந்த தெருவில் அந்த பாசிட்டிவாக இருக்கிற ஓட்டர்ஸ் கையில் கார்டு வச்சுருந்தாங்க, அது டெலீட் ஆகப்பட்டது. அப்படிப்பட்ட விஷயம்லாம் என்னோட வாக்குரிமை பறிக்கப்படாது என்பதுதான். அண்ணாமலை சகோதரர் அண்ணாமலை சொல்லியிருந்தார், ஏறக்குறைய 1,00,000 ஓட்டுகள் கோயம்புத்தூர்ல காணாம போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வெளிநாட்டில இருந்து ஒருத்தர் ஓட்டு போட வந்தவர் அங்க என்னோட ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. ஆக அது மாதிரிலாம் நடக்காது, நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இது.